வணக்கம். நமசிவாயம். கோரக்கச்சித்தர் வெள்ளிங்கிரிமலை கோரக்கச்சித்தர் யூடியூப் சேனலில் இருந்து சுவாமி உதயகிரி பேசுகிறேன். இன்றைக்கி துறவு வாழ்க்கையில் இருக்கிறவங்க மெய்ஞானத்தை அடைந்து சென்று கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் நிறையா இடங்களில் ஏதோ துறவி வாழ்க்கையில் வாழ்கிறாங்க. நல்ல துறவிகளும் இந்த உலகத்தில் இருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய துறவிகளும் இருக்காங்க. ஆனால் நிறைய துறவிகளுடைய காலங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தர் பசிக்காக வேண்டி ஒருத்தர் துறவி ஆயிடுறாங்க. இரண்டாவது, வறுமையினுடைய காரணத்தினால எதுவும் சம்பாரித்து போட முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் சில பேர் துறவி ஆயிடுறாங்க. மூன்றாவதாக, உடலில் நோய் இருக்கும், அதில் துறவி ஆயிடுறாங்க, சாமியாராகி அவங்க அப்படியே தெரிகிறாங்க. சில பேர் காசு சம்பாரிச்சுக்கிட்டு அதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற துறவிகளும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு துறவிகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு அற்புதமான ஒரு மரத்தில் ஒரு அழகான ஒரே ஒரு காய், அதுதான் உண்மையான துறவியாக இந்த உலகத்துக்கு வருவாங்க. இந்த உண்மையான துறவிகள் வருகின்ற பொழுது தான் எல்லாமே நல்லது நடக்கும் இல்லையா? எல்லாமே நல்ல நிலையை, நல்ல செயல்கள் நம்ம கொண்டு போகணுங்கிறது தான் இந்த நோக்கம். நல்ல பயன் நம்ம எடுத்துகிட்டு போவோம், சரியா? அதனால் இனி நம்ம தொடர்ந்து உங்களிடத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் பேசிகிட்டே இருப்போம். நிறையா பதில்கள் ஏதாவது கேட்கலாம் நிறையா. அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டால், பிரார்த்தனை என்று சொல்கிறோம். இந்த பிரார்த்தனையே என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு மனிதருக்கு எங்கேயோ இருக்கட்டும், அமெரிக்காவில் வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த அமெரிக்காவில் இருந்தாலும் கூட இந்த இடத்துல உட்கார்ந்து அவர்களை குணப்படுத்தக்கூடிய முடியும். அது இறையருளோடு இருக்கக்கூடிய சக்தி. அது மூலியமாக அவங்க பரிபூர்ணமாக குணமாவாங்க. அதுதான் அந்த இறைநிலை. அதனால் பிரார்த்தனை என்பது கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஃபோன் நம்பர்ஸ், ரெண்டாவது அவங்க பேர், தாயாருடைய பெயர், இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உடனே திருப்பி கேட்கப்படும். இது கண்டிப்பாக விசித்திரமாக நடக்கக்கூடிய செயல். அந்த பிரார்த்தனையில் கண்டிப்பாக வெற்றி அடைவோம். சிவாய நம. கோரக்காய நமோ நமக.